அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ சாய் பாபாவின் சத் சரித்திரம் பாராயணம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. பாபாவின் ஷீரடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும். சாய்பாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள். அவரது ஷீரடி வாசத்தில் இருந்து அதை ஏறக்குறைய தீர்மானிக்கலாம். அவர் 16 வயது பாலகனாக இருக்கும்போது முதலில் ஷீரடிக்கு வந்தார். 3 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார். பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்து விட்டார். சிறிது காலத்திற்கு பின் நைஜாம் அவுரங்காபாத்துக்கு அருகில் 20 வயது நிரம்பி இருக்கும்போது தோன்றினார். மீண்டும் ஷீரடிக்கு சாந்த் பாட்டிலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினார். பின்னர் தொடர்ந்து 60 ஆண்டுகள் அவர் ஷீரடியில் வாழ்ந்தார். அதற்கு பின்னர் 1918ஆம் ஆண்டில் மகா சமாதி அடைந்தார். இதிலிருந்து பாபாவின் பிறந்த வருடம் ஏறக்குறைய 1838 இருக்கலாம் என்று கூற இயலும். பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும். முனிவர் ராம்தாஸ் 1608 முதல் 1681 வரை 17ஆம் நூற்றாண்டில் செழித்தோங்கி விளங்கினார். பசுக்களையும் அந்தணர்களையும் யவனர்களிடமிருந்து முகாலியர்களிடமிருந்தும் காப்பாற்றுதல் என்னும் தாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவிற்கு நிறைவு செய்தார். ஆனால் அவருக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இரு வகுப்பினருக்குள்ளும் மீண்டும் இந்து முஸ்லிம்களுக்குள் வேற்றுமை அதிகரித்தது. அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார். அனைவருக்கும் அவர் தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும். ராமரும் இந்துக்களின் தெய்வம், ரஹீமும் முஸ்லிம்களின் தெய்வம் ஒன்றே ஒன்றுதான். அவர்களுள் எள்ளளவும் வேற்றுமை இல்லை. பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர்? கள்ளங்கபட அறியாத மக்களாக கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்டப் பெறுவீர்கள். போராடி வாதாடுதல் நன்றன்று. எனவே விவாதிக்க வேண்டாம், மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம். எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். யோகம், தியாகம், தவம், ஞானம் என்பன கடவுள் அறியும் நெறிகள். இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணே ஆகும். யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாரே ஆகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள். நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக. இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம். இது லௌகீக ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலுமே நலம் பயப்பதாகும். சத்குருவாக சாய்பாபா. ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர். தங்கள் கரங்களில் ஜால்ரா, தாளக்கருவி, வீணை சகிதம் வீடுதோறும் சென்று தமது ஆத்மீகத்தை படாடோபம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு. அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து பணத்தை கறப்பார். தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றியும் கடவுள் நம்பிக்கையையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வார். ஆனால் அவர்களே இறை அனுபவம் அற்றவராக இருப்பர். ஆனால் சாய்பாபா தமது தகைமையையும் கடவுள் பற்றி மெய் உணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியையும் எடுக்கவே இல்லை. அடியவர்களிடம் பெரும் அளவு அன்பு கொண்டிருந்தார். 2 விதமான குருக்கள் இருக்கின்றனர்: நியமிக்கப்பட்டவர், குறிக்கப்பட்டவர். நியமிக்கப்படாதவர் பொதுவானவர். பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர். நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றனர். நம்மை வீடு வேற்றை அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர். இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை, பேத உணர்வை அழித்து நீயே அது என்று உணரச் செய்து நம்மை ஏகத்வதத்தில் ஸ்தாபிக்கின்றனர். பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திறத்தான குருக்கள் இருக்கின்றனர். ஆனால் நம்மை நமது இயற்கையில் ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வெனும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுவார்.
சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார். அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது. யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெறச் சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார். எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார். நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே. அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கும் கட்டுப்பட்டு செவி சாய்த்தார். சுபிட்சத்திலும் எதிரடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாயிருந்தார். எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை. இவ்வுடம்பில் அவர் இயங்கிறார் எனினும் எள்ளளவும் தமது உடம்பிலேயோ வீட்டிலேயோ பற்றற்றவராகவே இருந்தார். உடலுறு கொண்டு அவர் தோற்றமளித்தாலும் உண்மையில் அருவமானவர், அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலையானவர். அத்தகைய சாயியை தங்கள் கடவுளாக வழிபட்ட ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் புழக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயை நினைவு கூர்ந்தார்கள். அவர் தம் புகழை பாடினார்கள். சாயை தவிர பிறிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது. ஷீரடியில் வசித்த பெண்களின் அன்பின் இனிமையை எங்கனம் விவரிக்க முடியும்? அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது. எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவித்துவத்தை அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும். படிப்பறிவு அன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் செறிந்த பாடல்களை வெளிக்கொணர்ந்தது. அப்பாடல்கள் ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடே. சற்றே அறிவு கூர்மையுள்ள ஆர்வலரால் அவற்றை உணர்ந்து இன்புற முடியும். இந்த கிராமிய பாடல்களை சேகரித்து தொகுப்பது மிகவும் அவசியமான ஒன்று. பாபாவின் விருப்பத்தால் அதிர்ஷ்டமுடைய பக்தர் எவரேனும் இப்பணியை மேற்கொண்டு சாயி லீலா சஞ்சிகையிலோ அல்லது தனி புத்தகமாவோ பிரசுரிக்கலாம். இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.